ஐயோ எப்போ என்ன வெயிட்டு, இந்த வெயிட்டை யாரை இறக்கி வைக்க வாருங்களே. அப்போ என்ன வெயிட்டு, அம்மா ஐயோ என்ன வெயிட்டா இருக்கிற இறக்க யாரும் கிடையாதா? இவ்வளோ பெரிய இடத்துல யாரும் கிடையாதா? ஐயோ அம்மா அப்பப்பா, இந்த பலூனத்தை எடுக்கணும். பலூனா ஐயோ ஒரு கிலோ கோழி 155 ரூபா. அப்போ காலையில தான் ஒரு மாடை வெட்டி தோலெல்லாம் உரிச்சு இறைச்சி துண்டு துண்டாக்குனேன். நல்ல இது யாரு? நல்ல ஒரு சும்மா ஐயோ நல்ல நான் நல்ல தோலெல்லாம் நல்லா எடுப்பேன். நல்ல இறைச்சியை கட்டாக்கி பீஸ் பீஸா எடுப்பேன். இறைச்சி கடை பார்த்ததில்லை இல்லையா? இறைச்சி இது வந்து இறக்க வைக்குமா? பாக்கட்டா என்ன என்ன பண்ணியா? இறைச்சி மாடு உரி, ஆடு உரி, கோழி உரி, இதை நல்லா உரிச்சிடும். இது உரிச்சாண்டா வாங்க என்ன உரிப்பேன். நீங்க உரிச்சாண்டா எப்போ? ஐயோ ஐயோ வேண்டாமா? என்ன பண்ண ஆறு என்ன நைஸா நைஸா தோல் நைஸ் அப்படி ஆடுகள்லாம் உரிப்பதில்ல அதே மாதிரி நைஸா உரிச்சு. நான் ஆடோ மாடோ கோழி ஒண்ணு இல்ல. வா உனக்கு தேவை தேவை. நான் வேற இறைச்சி வெட்டுவேன். அப்படியா? எங்க போய் வெட்டுக்கோ. ஐயோ யார இறக்கிட்டு வாருங்கிற மூட்டைய பெருசா டாக்டர் வரேன். என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? இதை எடுக்கணும் தானா? இப்ப எடுக்கணும் தானா? எடுக்கணுமா? நான் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? எவ்வளவு பெரிய நல்ல ஹைட் வந்து வீடெல்லாம் ஹைட். அவ்வளவு ஹைட்டான நீ பண்ணான். நான் எவ்வளவு ஆஸ்பத்திரியில சர்ஜரி பண்ணிட்டு தெரியுமா? என்ன ஆஸ்பத்திரி? எல்லா ஒரு ஆஸ்பத்திரி தான். ஒரே ஆஸ்பத்திரி தானே? ஆமா ஆமா. ஐயோ ஓ நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படிய? நான் ஒரு ஊசியில எடுத்தாரு. நீ ஊசி என்ன தலை ஊசி ஊசி கூட 4 லட்சம் ரூபா. எத்தனை ரூபா? எவ்வளவு ரூபா? ஜஸ்ட் 10 lakhs. ஏசப்பா என்ன கொண்டாண்டு. நீ எதுல வேணாலும் போடலாம். கையில தரலாம், இல்ல நீங்க யூபிஐல போடலாம். எல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கு. யூபிஐ வேண்டாம், நீ வேண்டாம். 10 லட்சம் ரூபா இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு ஊசி 10 லட்சம் ரூபா. வாடி தப்பி காய்ச்சி ஒரு ஊசி தான் 10 லட்சம் ரூபா கொடுக்கணும். சரி வேண்டாம் இல்ல இப்போ வாடிக்கா சவுட்டி போடுவேன். ஓடியா ஓ வெயிட்டம் கூடி கூடி இருக்கு. அப்போ ஐயோ அப்போ இது யாரு பைப்போதுக்கிட்டு வர்றாரு? அண்ணா சரிங்க. என்னப்பா இவ்வளவு பெரிய ஒரு பாரத்தையும் சுமந்துட்டு இருக்க? ஆமா அண்ணா. உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறோம் போல இருக்கு. ஆமா ஐயா, ரொம்ப கஷ்டமா. யாருன்னு ஹெல்ப் பண்ண வரலையா? ஹெல்ப் பண்ணக்கா இப்போ ஒரு இறைச்சி கடை வந்து என்ன கொல்ல பார்த்தேன். அப்படியா? அடுத்து ஒரு ஊசி போடச்சிட்டு ஒரு டாக்டர் வந்தா. ஐயோ அப்படிதானே? 10 லட்சம் ரூபாய் கேட்க. 10 லட்சம் ரூபா? சரிப்பா, 5 ரூபாய் பிச்சை. நான் உனக்கு ஒரு வழி சொல்லி தரேன். அது நீ கேட்பியா? சரி நான் சொல்லி தரது கேட்பியா? இருக்கிறாரு இயேசுன்னு. நம்முடைய பாவங்களுக்காக அவர் தான் இந்த உலகத்துல வந்து மறிச்சு ரத்தம் செஞ்சு மறிச்சு இன்னைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. உன் பாவத்தை அந்த ஏசப்பாட்டை நீ அறிக்கை பண்ணலேனா கண்டிப்பா இந்த பாவ பாரம் உன்னை விட்டு போகும். அப்படியா ஐயா? ஆமா தம்பி. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? நீ அதுக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணா போதும். என்ன பண்ணணும்? ஏசப்பாவை நோக்கி, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை நீ கேட்டா போதும், உன் பாவ பாரம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டா போயிருமா? ஆமா கண்டிப்பா போயிடும். நான் உண்மையா கேட்கணும் சரியா? ஏசப்பா மேல விசுவாசம் வச்சு நீ கேட்டேன்னா உன் எல்லா பாவத்தையும் ஏசப்பா மன்னிப்பாரு. இப்ப நான் என்ஜாய் பண்ணி கேட்கணும். போச்சு இன்னத்தை விழுந்தது. என்னப்பா இது வெயிட் எல்லாம் போச்சு கீழே. பாத்தியா தம்பி, இப்போ நீ டாக்டர் எல்லாம் கொடுத்த கடைக்காரர் எல்லாம் வந்தாங்க. அவங்களால இந்த பாரத்தை ஒன்றை விட்டு மாற்ற முடியல. நீ எப்போ ஏசப்பாவை நோக்கி பார்த்தியோ அப்போ உனக்கு இருந்து விடுதலை கிடைக்கும் சரியா? இனி இந்த ஏசப்பாவை டெய்லி நோக்கி பார்க்கணும் சரியா? இனிமே பாவம் செய்யக்கூடாது சரியா? நான் பாவத்துக்குள்ள நான் பாவம் செய்யாம ஏசப்பாவோட பிள்ளையா நான் மாறி நல்ல பிள்ளையா மாறுறேன். சரி கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி நன்றி.
சரி தம்பி தங்கச்சிங்களா, என்ன கவனிச்சிங்க? ஏசப்பா தான் இந்த பூமியில் நமக்காக ரத்தம் செஞ்சு மறிச்சு எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் அவர் ஒருத்தர் தான் மறிச்சார். சரியா? இன்னைக்கு அந்த ஏசப்பாவை யார் ஏற்றுக்கொண்டாலும் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா? நீங்க ஏசப்பா பிள்ளைங்க நடப்பீங்க தானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. சரி ரொம்ப சரி.